ஹலோ ஹாய். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கல் கழிச்சு வந்து எங்க ஊர்ல வந்து எல்லாரோட யாரெல்லாம் வயல் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் கழிச்சு வயல்வெளிக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது வழக்கங்க. ஸோ அந்த மாரி தான் நாங்களும் இந்த வருஷம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்க வயல்வெளிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரத நான் விலாகா எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பா ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கு எங்க ஊருன்னு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஸோ இதுதான் நாங்கள் எங்கள் வயல்வெளிக்கு போகிற வழிங்க. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே பயிர் கழனிங்க. ஸோ இது வந்து மோட்டர் ஓடிட்டுருக்கு. தண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு சில்லுன்னு அவ்வளோ ஒரு சத்தம், அந்த சத்தம், அந்த ஒரு குயில் கத்துற சத்தம், இந்த பச்சை பசேல்மையான ஒரு வயல்வெளிலாம் பார்க்குறப்ப கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு சாமி கும்பிட்றத நம்ம பார்க்க போகிறோம். வந்தாச்சு. வந்து இதுதான் 5 கல் இருக்கும். அந்த 5 கல்ல வந்து அபிஷேகம் பண்ணி, பூ அலங்காரம்லாம் பண்ணி நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணும் இல்லங்க, பெருசா பொங்கல் வச்சு, அ பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வச்சு சிம்பிளா சாமி கும்பிடுவோம். எதுக்காகன்னா, இதே மாதிரி எங்களுடைய பூமி வந்து முப்போகமும் விளையணும் கடவுளே! அப்படின்னு சொல்லி இந்த பூமி மாதாவுக்கு வந்து நன்றி சொல்ற விதமாவும், அது மட்டும் இல்லாம இது விளைஞ்சதுக்கான ஒரு இன்னும் வருங்காலத்துலயும் நாங்க இதே மாதிரி பச்சை பசேல்னு செழுமையா எங்களோட கழனி எல்லாம் முப்போகமும் விளையணும்னு சொல்லி வேண்டிக்கிறது தான் இந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் முன்னோர்கள் காலத்துலேருந்து நாங்க இத பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க பின்பற்றுவோம்னு நம்புறோம். ஸோ யாரெல்லாம் இந்த மாரி உங்களுடைய வயல்வெளிக்கு போய் நீங்க பொங்கல் சாமி கும்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எங்கள மாரி இருக்கிற வில்லேஜ் வில்லேஜ் ஃபேமிலி, வில்லேஜ் சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்பவே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அத மட்டும் மறக்காதீங்க. என்னதான் நம்ம ரீல்ஸ் எடுத்து போட்டாலும், கன்டென்ட் கிரியேட் பண்ணாலும், இந்த மாரி இயற்கை சொந்த வாழ்வியல்ல நடக்கிற எதார்த்தமான வாழ்க்கை முறை தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாய், டாட்டா, see you. இது நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்ட்ரீமிங். பை பை.